மிதுன ராசிக்காரர்கள் போத பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், அதற்கு சமாதானப்படுத்துவதற்கு ஒருத்தர் வேணும்னா, அது மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா, அழகா பஞ்சாயத்து பண்ணுவாங்க. தன்னுடைய பிரச்சனைகள அவங்களால தீர்த்துக் கொள்ள முடியாது. அது வேற. பிறருடைய பிரச்சனைகள அழகா தீர்த்து குடுப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இப்ப ஜென்மத்தில இருக்கார் பாருங்க. அப்ப இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்க வயதானவர்கள் எடுக்கும்போது, சில நெருக்கடிகள் இப்ப இருக்கும். உடல் ரீதியா. அதாவது 60 நெருங்கியவர்கள், 60 தாண்டியவர்கள் அப்படி எடுத்துக்கிடுவோமே. உடல் ரீதியா சில நெருக்கடிகள் இருக்கும். குடும்பத்துடைய பொறுப்பு, செய்ய வேண்டிய கடமைகள், இது சம்பந்தமாக சில நெருக்கடிகள் உங்களுக்கு இப்ப இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த குரு பகவானுடைய அந்த பயிற்சி ஜூன் மாசம் ஆகப்போது பாருங்க. அற்புதமான பயிற்சி அவங்களுக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு குதூகலமான நிலைமையை குடும்பத்தில் உருவாக்கி கொடுப்பார். இங்க செய்ய வேண்டிய கடமைகளை சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப அழகா செய்திருவாங்க. தன்னுடைய மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம், இந்த மாதிரி விஷயங்களும் சரி, அவர்கள் முன்னேற்றத்திலும் சரி செய்ய வேண்டிய கடமைகள் ரொம்ப அழகா செய்வாங்க. ஹெல்த் ரீதியா இப்ப நீங்க ஒரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து உங்களுடைய விஷயங்கள் என்ன, எதை பத்தி உங்களுக்கு கவலை இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு ஹெல்த்தை பத்தின ஒரு கவலை இருக்கு. எனக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கு. கடன் நிறைய வாங்கிருவேனோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு இருக்கும். எனக்கு ஏதாவது சில கண்டங்கள் வருமோ, என் வேலை தொடர்பா என் பிரச்சனை இருக்குமோ, பிசினஸ் தொடர்பா பிரச்சனை இருக்குமோங்கிறது ஒரு பெரும் விஷயமா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதலான வருஷம் இந்த 2026. அப்போ வேலை தொடர்பாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அடியோடு விலக போகுது. நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நெருங்கி ஒன்று விலகி போகும். இல்லைன்னா கடன் வாங்குறதுனால பெரிய ப்ராப்ளம் வராது, பெரிய டெவலப்மெண்ட் தான் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்ல தொழில் அமைப்பு உங்களுக்கு கொடுக்க போகுது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்களை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளைகளின் அரவணைப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, குடும்பஸ்தானத்தில் குரு பகவானை உட்காந்துக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது. இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரதில் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாம் சால்வ் ஆகும். ஸோ இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக, ஹெல்த் ரீதியாக, குடும்ப ரீதியாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். இவர்கள் என்ன பண்ணணும்னா, விடாமல் சிவபெருமானை வழிபாடு செய்துட்டே வரணும். குறிப்பாக நெல்லையப்பர் வழிபாடு, பிரதோஷ காலங்களில் சென்று அந்த நெல்லையப்பர் வழிபாடு செய்வதும், குபேரலிங்கத்தை வழிபாடு செய்வதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான பலன்களை தரும்.